பிள்ளையார் கதை. காப்பு. திருச்சிற்றம்பலம். கரும்பும் இளநீரும் காரல்லும் தேனும் விரும்பும் அவள் பலவும் மேன்மேல் அருந்திக் குணமுடையனாய் வந்து குற்றங்கள் தீர்க்கும் கணபதியே இக்கதைக்கு காப்பு. திருவிளங்கு மால் மருகா செவல்தனிலேறி வருமரன்றான் என்றருளும் மைந்தா முருகனுக்கு முன்பிறந்த ஆனி முகவா உனை தொழுவேன் என் கதைக்கு நீ என்றும் காப்பு. விநாயகர் துதி. திருவாக்கும் செய்கருமம் கைகூடும் செஞ்சொற்பெருவாக்கம் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோருமானே முகத்தானை காதலார் கூப்புவர்த்தம் கை ஒற்றை மறுப்பும் ஓரிரண்டு கைத்தலமும் வெற்றி புனைந்த விழி மூன்றும் பெற்றொரு தண்டைக்கால் வாரணத்தை தன் மனத்தில் எப்பொழுதும் கொண்டைக்கால் வாராது கூட்டு பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக்கரி முகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாம். சப்பாணி. எள்ளு பொறித்தேன் அவலப்பமிக்கும் பயரும் இளநீரும் வள்ளிக்கிழங்கும் மாம்பழமும் வாழைப்பழமும் பலாப்பழமும் வெள்ளைப்பாலும் மோதகமும் விரும்பி படைத்தேன் சந்நிதியில் கொள்ளை கருணை கணபதியே கொட்டி அருள்க சப்பாணி. சண்டை பேரு சாளியறி சடை கொண்டு வையத்துளாவி அண்டத்தமர துதிக்க அடியார்க்கு அருளும் பிரானே என் திக்கும் பந்தர்கள் பார்க்க இணையற்ற பேரொளி வீச குண்டை கணபதி நம்பி கொடுங்கையற் சப்பாணி கொட்டே. சரஸ்வதி துதி. புத்தகத்துள்ளுரை மாதே பூவில் வமர்ந்திடு வாழ்வே வித்தக பெண் பிள்ளை நங்காய் வேத பொருளுக்கு இறைவி முத்தின் குடையுடையாளே மூவுலகுந்தொழுதேத்தும் செப்புகவித்த முலையாய் செவ்வரியோடிய கண்ணாய் தக்கோலம் தின்னும் வாயாய் சரஸ்வதி என்னும் திருவே எக்காலமும் முனை தொழுவேன் எலிசை நாடகம் என்னும் முத்தமிழ் கல்விகள் எல்லாம் முழுதுமென கருள் செய்து என் சித்தந்தனில் நீ இருந்து திருவருள் செய்திடுவாயே. அதிகாரம். பொன்னிறம் கடுக்கும் புனற்செவி குடுமி தென்மலை இருந்த சீர்சால் முனிவன் கந்தமும் மதக்கரிமுகன் கதைதனை செந்தமிழ் வகையார் தெளிவுறச் செப்பினன் அன்னதிற்பிறவில் அரிதரத் திரட்டி தென்னறி விளங்கச் செல்லுவன் கதையே. கதை. மந்திரகிரியில் வடபாலாங்கோர் இந்து தவள் சோலை ராசமாநகரியில் அந்தணனொருவனும் மாயிளையொருத்தியும் சுந்தர புதல்வரை பெறுதல் வேண்டி கடவுளாலயமும் களிமலர் பொய்கையும் தடனுலற் பள்ளியும் தாம்பல சமைத்து புதல்வரை தருகென பொறுப்பரசுகின்ற மதர் வழி பாகனை வழிபடு நாளின் மற்றவர் புரியும் மாதவம் கண்டு சிற்றிடை உமையாள் சிவனடி வழங்கி பரனே சிவனே வல்லுயிர்க்குயிரே அரணே மறையவர்க்கு அருள் புரிந்தருளென
அந்த அந்தணனுக்கு இந்த நட்பிறப்பில் மைந்தரில்லை என்று மறுத்தரன் உரைப்ப, எப்பரிசாயினும் எம்பொருட்டு ஒரு சுதன் தப்பிலா மறையோன் தனக்கருள் செய்கென, இமையாளுடைய உமையாள் மொழிய இமையா முக்கண் நிறைவன் வகுண்டு, பெண் சொற்கேட்டல் பேதமை என்று பண் சொற்பயிலும் பாவையை நோக்கி, பேதாய் நீ போய்ப் பிறவென மொழிய மாதுமை அவளும் மனம் தளர்வுற்று, பொன்றிடம் மானிட புறப்பெய்துதல் நன்றல என்றே நடுக்க முற்றுரைப்ப, கரைமுடற்றண்ணல் கருணை கூர்ந்து பிறை நுதல் அவற்கு நீ பிள்ளையாக சென்றவன் வளர்ந்து சில பகல் கழித்தால் மன்றல் செய்தருள்வோம் வருந்தலை என்று விடை கொடுத்தருள, விலங்கன் மாமகளும் பொடை மயிற்சாயற் பெண்மகவாகி தார்மல் மார்பன் சதுர்மறை கிழவன் சீர்மலி மனைவி திருவயிற்றுதித்து, பாவையும் சிற்றிலும் பந்தொடு களங்கும் யாவையும் பயின்ற இயல்பினளாகி, ஐயாண்டடைந்த பின் அன்னையும் அத்தனும் ஐயார் கரங்குழல் வாணுதல் தன்னை மானுட மறையோர்க்கு வதுவை செய்திட கணமர் குழலியை கருதி கேட்ப, பிறப்பிறப்பில்லா பெரியோர்க்கு அன்றி அறத்தகு வதுவைக்கு அமையேன் யான் என மற்றவன் தன்னை உன் மணமகளாக பெற்றிடல் அரிதென பெயர்த்தவர் பேச, அருந்தவ முயற்சியால் அணுகுவேன் யான் என கருந்தட நெடுங்கண் கௌரியங்குரைப்ப, மறுமலி கமலம் மலத்தடத்தருகில் தருமலி நிழல் தவச்சாலை அது அமைத்து, பணியணி பெற்பல பாங்கியர் சூழ அணிமலர் குழல் உமை அருந்தவம் புரிதலும் அறிவை தன் அருந்தவம் அறிவோம் யாமென, இருவரும் அறியா இமையவர் பெருமான் மானிடம் மேந்தும் வண்ணம் அது ஒளிந்து, மானிட யோகமறையவன் ஆகி குடையோடு தண்டு நற்குண்டிகை கொண்டு மடமையில் தவம் புரிவாவிக்கரையில் கண்ணுதல் வந்து கருணை காட்டி தன்னுறுங்கூந்தல் தையலை நோக்கி, மின்பெரு நுண்ணுடை மெல்லியலாய் நீ என்பரத் தவம் இங்கு இயற்றுவது என்றலும், கொன்றைவார் சடையனை கூட என்றுரைத்தலும் நன்று எனச் சிரித்து, நான் மறையோனும் மாட்டினிலேறி மான்மழு தரித்து காட்டினிற் சுடலை கணத்துடன் ஆடி, பாம்பு மரும்பும் பகுரலை மாலையும் சாம்பரும் அணிந்து தலையோடு ஏந்தி, பிச்சை கொண்டுழலும் பித்தன் தன்னை நச்சு நீர் செய்தவம் நகைதருணுமக்கென, பூங்கொடியருந்தவம் பூசுரன் குலைத்தலும் மாங்கவள் நாணமுற்று அணிமனை புகுந்த செடியர் வந்து செழுமலர் குழலியை வாடுதல் ஒளிகென, மனமிகத் தேற்றி சிந்துர வாணுதற் செடியர் சிலர் போய் தந்தைதாய் இருவர் தாளுனை வணங்கி, பாவிக்கரையில் வந்தொரு மறையோன் பாவைதன் செங்கையை பற்றியினன் என்றலும், தோடலர் கமலத் தொடைமறை முனியை ஆடகமாடத் தனிமனை கொணர்கென, மாடக யாழ் முரல் மங்கையரோடி நீடிய புகழாய் நீ எழுந்து அருளென, மைமலர் குழலி வந்து எனை அழைக்கில் அம்மனை புகுவனன்று அந்தணன் உரைத்தலும், பொற்றொடி நீ போய்ப் பொய்கையில் நின்ற நட்டவ முனியை நடாத்திக் கொணர்கென, சிவனை இழந்த சிற்றறிவுடையோன் அவனையான்றிங்கு அழைத்திடேன் என்று, சிற்றடை மடந்தையும் சீறினளாகி மற்றைய மாதர் மதிமுகம் நோக்கி, நெற்றியில் கண்ணுடை நிமலனுக்கு அல்லவென பொற்பமல் கொங்கை பொருந்துதற்கரிதால், மானிட வேட மறையவன் தனக்கு யான் வெளிப்படுவதில்லை என்று இசைப்ப, மனையிடை வந்த மாமுனி தன்னை இணையடி தொழுதல் இளையோர்க்கு இயல்பென, தந்தையும் தாயும் தகை புறமொழிய சிந்தை குளிர்ந்து சீறுதலொழிந்து, தாய் சொல்
மறுத்தல் பாவமன்றஞ்சி ஆயுளை தானும் அவன் எதிர் சென்று சுற்றி வந்து அவனடி சுந்தரி வணங்கி மற்றவன் தன்னை மனையிற்கொணர்ந்து ஆதியம் பகவற்கு அன்பன் ஆகும் வேதியன் பழைய விருத்தன் என்றெண்ணி ஆசனம் நல்கி அருக்கிய முதலா பாத பூசணைகள் பண்ணிய பின்னர் போனகம் படைத்து பொறிக்கறி பருப்புனை ஆண் பால் மாங்கனி அழகிய பலாச்சுளை தேன்கதலிப்பழம் சீர்புறப் படைத்து அந்தணன் தன்னை அமுது செய்வித்து சந்தனம் குங்குமம் சாத்திவை கொடுத்து தக்கோலத்தொடு சாதிக்காயும் கற்பூரத்தொடு கவின் பெறக் கொண்டு வெள்ளிலை அடைக்காய் விளங்கிய பெண்ணில் ஒள்ளிய தட்டில் வந்து முன் வைத்து சிவனென பாவனை செய்து நினைத்து தவமுறை முனிவனை தாளினை வணங்கத் தேனமர் குலவி திருமுகன் நோக்கி மோனமா முனிபுன் முறுவல் காட்டி கற்றைச் சடையும் கரமுறு நான்கும் நெற்றியில் நயனமும் நீலகண்டமும் மானும் அளவும் மலர்கரத்திலங்க கூன்மதி நிலவும் கொளித்திட முடிமேல் வரந்தரு முதல்வன் மடமையில் காண கரந்ததன் உருவங்காட்டி முன்னிற்ப மரகதமேனி மலை மகள் தானும் விரைவொடு ஆங்கவன் அடி வீழ்ந்து இறஞ்சினளே. அரியன் இந்திரன் அமரர் விஞ்சயர் கருடர் கிண்ணரர் காயவியாசிவர் எதமில் முனிவர் அவுணரிராக்கதர் பூதர் இயக்கர் கிம்புருடரழகை சித்தர் தாரகை கந்தருவர்கள் முதலாய் கணிக்கரும் 11 கணத்தில் உள்ளவரும் மணிக்கருங்களத்தனை வந்தடைந்து அதன் பின் மன்றலங்குழலிக்கு வதுவை நாள் குறித்து தென்றல் வந்து இலங்கு முன்றில் அகத்து பொந்திகள் பவள பொற்கால் நாட்டி மாணிக்கத்தால் வளை பலபரப்பி ஆணி பொத்தகட்டால் அழகுறவேந்து நித்திர மாலை நிறை நிறை தூக்கி பக்திகள் தோறும் பலமணி பதித்து தோரணம் நாட்டி துகில் விதானித்து பூரண பொற்குடம் பொலிபுற வைத்து திக்கு தோறும் திருவிளக்கேற்றி பக்தி படர் முளைப்பாலிகை பரப்பி கண்ணலும் கமுகும் கதலியும் நாட்டி பெண்மவலர் நாட்டி பந்தர் சோடித்து நலமிகு கைவலோர் நஞ்சு அணிமுடற்றனை குலவிய திருமண கோலம் புனைந்தார். வருசுரர் மகளிர் மலைமகள் தன்னை திருமண கோலம் செய்தனராங்கே எம்பிரானையும் இளங்கொடி தன்னையும் உம்பரெல்லாம் ஒருங்குடன் கூடி கடலென விளங்கும் காவணந்தன்னில் சுடர்விட பவளச் சுந்தர பலகையின் மறை புகழ்ந்தேத்த மகிழ்ந்துடனிருந்து பறையொலியோடு பனிவளை ஆற்பவதுவைக்கு ஏற்ற மறை விதி நெறியை சதுர்முகன் ஓமச் சடங்குகள் இயற்ற தருகலன் ஒளி பொத்தாளி பூட்டி சிறுமதி நுதலிய சிவன் கைப்பிடித்த பின் அறிவலஞ்சூழ வெறிவலம் வந்து பரிவுடன் பரிமளப்பாயலில் வைகி போதனி கருங்குழற் பூவைதனுடனே ஓத நீர் வேலை சூழ் உஞ்சை அமர் பதிபுக ஏறார் வழியின் திசை தன்னை பாராதேவா பனிமொழி நீயென வருங்கருங்குழலான் மற்றும் உண்டோ என திருந்திலை மடந்தை திரும்பினள் பார்க்க களிரும் பிடியும் கலந்து விளையாடல் கண்டு ஒளிர்மணி பூனாள் உறவோருடனே இவ்வகையாய் விளையாடுவோம் இங்கென எவ்வகை அறனும் அதற்குடன்பட்டு மதகரி உரித்தோன் மதகரியாக மதர் விழிவுமை பிடிவடிவம் அதாக்கி கூடிய கலவையிற்குவலயம் விளங்கி நீடியவானோர் நெறியுடன் வாழ அந்தன சிறக்கவானினம் பெருக செந்தளல் கேள்வி வேத ஆகமம் சிறக்க அறம்பல பெருக மரம்பர சுருங்க
திறம்பல அரசர் செகதலம் விளங்க வெங்கரி முகமும் வியன் புலை கையொடு ஐங்கர தலமும் மலர்பதமிரண்டும் பவளத்து ஒளி சேர்பந்துவர் வாயும் தவள கிம்புரி தடமறுப்பு இரண்டும் கோடி சூரியர் போல் குலவிடுமேனியும் பேழை போல் அகன்ற பெருங்குட வயிறும் நெற்றியில் நயனமும் முப்புரி நூலும் கற்றைச் சடையும் கனக நீண்முடியும் தங்கிய முரம்போல் தலைமடிச் செவியுமாய் அங்கரத்த அண்ணல் வந்தவதரித்தலும் பொங்கரவணிந்த புண்ணிய மூர்த்தியும் மங்கை மனமிக மகிழ்ந்துடன் நோக்கி விண்ணுளோர்களும் விரிந்த நான்முகனும் மண்ணுளோர்களும் வந்துனை வணங்க ஆங்கவர் தங்கட்கு அருள் சுரந்தளித்து தீங்கது தீர்த்து சென்னறியளித்து பாரணமாக பலகனியருந்தி ஏரணியாலின் கீழ் இனிதிருதென்று பூதலம் தன்னிற் புதல்வனை இருத்தி காதல் கூர் மடநடை கன்னியும் தானும் மைவளர் சோலை மாநகர் புகுந்து தெய்வநாயகன் சிறந்து இனிதிருந்த பின் வானவராலும் மானுடராலும் காணமர் கடுவிலங்காலும் கருவிகளாலும் காலனாலும் ஒரு வகையாயிலும் உயிரழியாமல் திறம்பெற மாதவம் செய்து முன்னாளில் வரம் பெறுகின்ற வலிமையினாலே ஐமுகச் சீயமெத்தடற்படை சூழ கைமுகம் படைத்த கயமுகத்தமுனன் பொன்னுலகளித்து புலவரை வருத்தி இந்நிலத்தவரை இடுக்கண்படுத்தி கொடுந்தொழில் புரியும் கொடுமை கண்டங்கி அடுந்தொழிற்குளிசு அண்ணலும் அமரரும் கரைபடு கண்ட கடவுளை போற்றி முறையிடக் கேட்டு முப்புறமெரித்தோன் அஞ்சலீர் என்று அவர்க்கு அபயங்கொடுத்தே அஞ்சுகை கரிமுகத்து அண்ணலை நோக்கி ஆனை மாமுகத்து அவுணனோடு அவர் தன் சேனைகள் முழுவதும் சிந்திடப் பொருது குன்று போல் வளர்ந்த குறப்படை கூட்டி வென்று வா என்று விடை கொடுத்தருள அங்கவன் தன்னொடு அமரர் பல உடற்றி பாங்குறும் அவன் படை பற்ற கொன்ற பின் தேர்மிசையேறிச் சினங்கொடு செருவி கார்முகம் வளைத்த கயமுகாசுரன் மேல் ஒற்றை வெண் மறுப்பையொடித்தவன் உரட்டி குற்றிட எறிந்தான் குருதி சேர்ந்திடவே சோர்ந்தவன் வீழ்ந்து துண்ணென எழுந்து வாய்ந்த மூலிகமாய் வந்தவன் பிறவே வந்த மூலிகத்தை வாகனமாக்கி எந்தை விநாயகன் ஏறினைப்பால் எறிந்தவன் மறுப்பு அங்கொரு நொடி அளவில் செறிந்தது மற்றவன் திருக்கரத்தினிலே வெல்லவை கதிர்வேல் விழிப்படைத்து அருளும் வல்லவை தனைத்தன் மனை என மணந்தே ஓகையொடு எழுந்தாங்கு உயர்படை சூழ வாகையும் புனைந்து வரும் வழிதன்னில் கரிச்சங்கோட்டில் கயல் கமுகேறும் திருச்செங்காற்றில் சிவனை அர்ச்சித்து கணபதி சரமெனும் காரண நாமம் பணபதி புகழ் தருபதிக்கு உண்டாக்கி சங்கரன் பார்ப்பதி தனிமனை மகிழ இங்கு வந்து அன்புடன் நெய்திய பின்னர் கணங்களுக்கு அரசாய் கதிர்முடி சூட்டி இணங்கிய பெருமை பெற்றிருந்திட அங்கே தேவர்கள் முனிவர்கள் சித்தர் கந்தருவர் யாவரும் வந்திவன் நேவல் செய்திடுநாள் அதிகமாய் உரைக்கும் ஆவணி திங்களின் மதிவளர் பக்கம் வந்திடு சதுர்த்தியில் விநாயகர்க்குரிய விரதமன்றெண்ணி மனாதிகள் கழித்து மரபோடு நோற்றார் இப்படி நோற்றிட்டு எண்ணிய பெருநாள் ஒப்பரும் விரதத்து உருமொரு சதுர்த்தியில் நோற்று நற்பூசை நுடங்காது ஆற்றி போற்றி செய்திட்டார் புலவர் ஐங்கரனை மறுமலர் தூவும் வானவர் முன்னே நிருமலன் குமரன் நிறுத்தம் புரிந்தான் அனைவரும் கைதொழுது அடியினை போற்ற வனைகளற் சந்திரன் மெனச்செருக்கதனால் பேழை போல் வயிறும் பெருத்த காத்திரமும் தாழ்துளை கையும் தலைமுறை செவியும்
கண்டனன் நகைத்தான் கரிமுகக் கடவுளும் கொண்டனன் சீற்றங் குபேரனை நோக்கி என்னைக் கண்டிங்கு இகழ்ந்தனை சிரித்தாய் உன்னைக் கண்டவர் உரைக்கும் இத்தினத்தில் பழியொடு பாவமும் பல பலவிதனமும் அளிதும் எய்துவரென்று அசனி போற் சபித்தான். விண்ணவரெல்லாம் மிக மனம் வெறுவி கண்ணருள் கூறும் கடவுளித்தினத்தில் கோர வெஞ்சினமிக கொண்டவன் நன்னாள் மார்கழித் திங்கள் மதிவளர் பக்கஞ் சதயம் தொட்ட சட்டினல் விரதமன்று இதயத்து எண்ணி யாவரும் நோற்றார் இப்புவிமாந்தர் இயம்பிய விரதம் வைப்புடன் நோட்ட வகையினிச் சொல்வோம். குருமணி முடிபுனை குருகுலத்துதித்த தருமணமிளைய தம்பியர் நால்வரும் தேவகிமெந்தன் திருமுகன் நோக்கி எண்ணிய விரதம் இடையூன்றி பண்ணிய பொழுதே பலிப்பு உண்டாகவும் செருவினில் எதிர்த்த சிறுநரர் வரும் வென்று மறுமலர் புயத்தில் வாகை சூடவும் எந்த தெய்வம் இவ்விரதத்தை வந்தனை செய்யின் வருணமக்குரையென பாட்டளிதுதையும் பசுந்துளாய் மார்பனும் கேட்டருள் வீரென கிளந்துதல் உற்றான். அக்குநீரணியும் மரன் முதல் அளித்தோன் விக்கினம் தீர்க்கும் விநாயகமூர்த்தி ஓட வைத்திடும் பொன் ஒத்தொடி விளங்கும் கோடி சூரியற் போற்குலவிய மேனியும் கடகரி முகத்தோன் காத்திரம் பெருத்தோன் தடைவேரைப் போலும் சதுர்ப்புயமுடையோன் சர்வ ஆபரணமும் தரிக்கப்பட்டவன் உரிமதி புலவி போல் ஒரு மெருப்புடையோன் ஒரு கையில் தந்தமும் ஒரு கையில் பாசமும் ஒரு கையில் மோதகம் ஒரு கையில் செபஞ்சை உத்தம மாலையோன் உரு நிறைவின்படி சித்தி செய்வதனால் சித்தி விநாயகன் என்று இமையவரும் யாவரும் துதிப்ப நன்றி தரும் திருநாமம் படைத்தோன். புரவலர் காண புறப்படும் போதும் செருவினில் யுத்தம் செய்திடும் போதும் வித்தியாரம்பம் விரும்பிடும் போதும் உத்தியோகங்கள் உயற்றிடும் போதும் ஆங்கவன் தன்னை அர்ச்சனை புரிந்தால் தீங்குறாதெல்லாம் செபமுண்டாகும். கரதலம் ஐந்துடை கணபதிக்குரிய விரதம் ஒன்றுள்ளது அதை விரும்பி நோற்றவர்க்கு சந்ததி தலைத்திடும் சம்பத்து உண்டாம். புந்தியில் நினைத்த பொருள் கைகூடும் மேலவர் தம்மையும் வென்றிடலாமென தேவகி மைந்தன் செப்பிடக் கேட்டு நுவலரும் விரதம் நோற்றிடும் இயல்பும் புகர்முகக் கடவுளை பூசை செய்விதமும் விரித்தமக்கு உரைத்திட வேண்டுமென்றிரப்ப வரைக்குடை கவித்தோன் வகுத்துரை செய்வான். தேருநீர் ஆவணி திங்களின் மதிவளர் பூர்வ பக்கம் புணர்ந்திடு சதுர்த்தியின் முந்தும் புலரியின் முறை நீர் படித்து சந்தி வந்தனம் தவறாதியற்றி அத்தினம் அதனிலங்கர கடவுளை பக்தியோடரிச்சனை பண்ணுதல் வேண்டும். வெள்ளியார் பொன்னால் விளங்கும் அவன்றன் நொல்லிய அருள் திருவுரு உண்டாக்கி பூசனை புரிய புகன்றனன் பெரியோர் ஆசிலா மண்ணால் அமைத்தலும் தகுமால் பூசை செய்திடம் புனிதமதாக்கி வாசமென் மலரின் மஞ்சரி தூக்கி கோடிகங்கோசிகங்கொடி விதானித்து நீடிய நூல்வளை நிறைவுடத்திருத்தி விந்தை சேர் சித்தி விநாயகன் உருவை சிந்தையின் நினைத்து தியானம் பண்ணி ஆவாகன முதல் அர்க்கிய பாத்தியம் பாகாராச மனம் வரை கொடுத்து ஐந்து அமிர்தத்தால் அபிடகித்து கந்தம் சாத்தி கணேச மந்திரத்தால் ஈசுரபுத்திரன் என்னும் மந்திரத்தால் மாசகள் 2 வஸ்திரன் சாத்தி பொருந்தும் உமை சுதனாய் புகழு மந்திரத்தால் திறந்தும் பழிதல் தீபங்கொடுத்து பச்சருகுடன் 21 விதமாம் பத்திர புட்பம் பல பல குணந்தே உமாசுதன் கணாதிபன் உயர் கரிமுகத்தோன் குமாரகுரவன் பாசாங்குசகரன் லேகதந்தன் ஈசுரன் புத்திரன்
ஆகுவாகனன் அருள் தரு விநாயகன் சர்வகாரியமும் தந்தருள் புரிவோன் ஏரம்பமூர்த்தி எனும் நாமங்களால் ஆரம்பத்துடன் அர்ச்சனை பண்ணி மோதகம் அப்பம் முதற்பணிகாரம் தீதகன் மாங்கனி தீங்கதலிப்பழம் பருக்கை கவித்த மாதுளங்கனியொடு திருத்திடு நெட்டிலை தாளை முப்புடைக்காய் பருப்பு நெய் பொறிக்கறி பால் தயிர் போனகம் விருப்புள சுவைப்பொருள் மிகவும் முன் வைத்து உருத்திர பிரியனென்று உரைக்கு மந்திரத்தால் நிறுத்தன் மகற்கு நிவேதனம் கொடுத்து நற்றவர் புகன்றானாங்குபசாரமும் மற்றவன் திருவுள மகிழ்ந்திடச் செய்து எண்ணும் தகுதி இருபுறப்பார்க்கு உன்னுறு சுவை சேரோதனம் நல்கி சந்தனம் முத்துத்தானம் தக்கினை அந்தனர்கி நின்றிட்டு அர்ச்சகன் தனக்கு திருந்தகு விநாயகர் திருவுருவத்தை தரித்தவர் திறத்துடன் தானமாய்க் கொடுத்து நைமித்தியம் மெனவில் தருமரபால் இம்முறை பூசனை யாவர் செய்தாலும் எண்ணிய கருமம் யாவை முடிப்பர் திண்ணிய செறிவிற் செய்யமிக பெறுவர் அரணிவன் தன்னை முன் அர்ச்சனை பண்ணி புறமொரு மூன்றும் பொடிபடையரித்தான் உருத்திரனிவனை உபாசனை பண்ணி விருத்திராசுரனை வென்று கொன்றிட்டான் அகலிகை இவன் தாள் அர்ச்சனை பண்ணி பகர்தருங்கணவனை பரிவுடன் அடைந்தாள் தன்னார் மதிமுகத்தாள் தமயந்தி அந்நாள் இவனை அர்ச்சனை பண்ணி நன்னார் பரவு நலனை அடைந்தாள் அங்கர கடவுளை அர்ச்சனை பண்ணி வங்கத நிருத்தரை வேறறக் களைந்து தசரதன் மைந்தன் சீதையை அடைந்தான் பகிரதன் என்னும் பார்த்திவனிவனை மகிதலம் தன்னில் மலர்கொடு அர்ச்சித்து வரநதி தன்னை வையத் தழைத்தான் அட்டதேவதைகளும் அர்ச்சித்திவனை அட்டபோகத்துடன் அமிர்தமும் பெற்றார் ருக்குமணி என்னும் ஒன்றொடி தன்னை செருக்கொடு வவ்விச்சி சுபாலன்றான் கொண்டு போமளவிற்குஞ்சரமா முகவனை வண்டு பான் முளற்றான் மலர்கொடு அர்ச்சித்து தாரியின் மறித்தவன் தன்னை புறங்கண்டு யாமும் அங்கவளையின் புறப்பெற்றோம் புகர்முகக் கடவுளை பூஜனை செய்து மிக மிக மனத்தில் விளைந்தன பெற்றார் இப்புவிதன்னில் எண்ணுதற்கரிதால் அப்படி நீ விரும் அவனை அர்ச்சித்தால் எப்பொருள் விரும்பி நீர் அப்பொருள் பெறுவீர் என்று கற்று அறிந்தோன் நடித்திவை உரைப்ப அன்று முதல் தருமனும் மனசரும் இவனை பூசனை புரிந்து கற்புலனிடான் மைந்தரை நாசனம் பண்ணி நராதிபராக்கி சிந்தையில் நினைத்தவை செகத்தினிச்சயங்கொண்டு அந்தமில் செல்வத்து அரசியல் பெற்றார் இங்குது நிற்க இவ்விரதத்தியல் ஓங்கிய காதை மற்ற ஒன்றுரை செய்வாம் கஞ்சனான் முகந்தரும் காசிவன் புணர்ந்த வஞ்சக மனத்தால் மாயைதன் வயிற்றில் சூரனொருவனும் துணைவரும் தோன்றியார் கரி சூழ்புவி அனைத்தையும் அளித்தே சீருடை சுவர்க்க திருவளங்கெடுத்தும் புரந்தரன் முதலிய புலவரை வருத்தியும் நிரந்தரந்திய நெறி நடத்துதலால் ஆயிரங்கண்ணனும் அமரரும் மினுவரும் நீரங்கும் அமக்கென நெடுங்கரங்கூப்பீரசத கிரியுரை இறைவனை வணங்கி வரமிகும் சூரன் வலிமைகள் உரைக்க சுடர்விடு மணிமுடி சூரனை வெல்ல கதிர்விடு வடிவேல் கரத்தலத்து ஏந்தும் புதல்வனை தருவோம் போமீன் நீரென அமரர் கோனுக்கு அரண் விடை கொடுத்து சமரவேல் விழித்தையலும் தானும் கூடிய கலவையில் கூடாது உடலும் மோழியவானோர் ஒருங்குடன் கூடி பாவகன் தன்னை பரிவுடன் அழைத்து சூரன் செய்யும் துயரம் எல்லாம் ஊரரவு அணிந்தோர்க்கு உரையென உரைப்ப காமனை எரித்த கடவுளன்றஞ்சி பாவகன்
உனக்கேதென உற்றிடும் கரதலத்து உன்னையே தரித்தான் நெற்றியில் நயனமும் நீயே ஆதலில் குற்றமடாது கூறு நீ சென்றென வானவர் மொழிய மற்றவன் தானும் அச்சபையைத் தறியாதேகி எமையாளுடைய உமையாளுடனே அமையா இன்பத்து அமர்ந்தினிதிருந்த பள்ளி மண்டபம் பாவகன் குறுகலும் மொள்ளியமடந்தை ஒதுங்கினாள் நுதலும் தெள்ளிது பரமனும் தேயுவைக் கண்டே அறுமுகப் பிள்ளையை அவன் கையில் ஈதலும் வறியவன் பெற்றவான் பொருள் போல சோதி நீண்முடி சுடரோன் கொணர்ந்து பாதராசன் மலர் கையில் கொடுப்ப நீதியோடு நின்று கை ஏந்தி போத நீள்வாயுவும் பொறுக்க ஒண்ணாமல் தரும்புனற்கங்கை தன் கையில் கொடுப்ப தரும்புனற்கங்கையும் தாங்க ஒண்ணாமல் பொருந்திரை சரவணப் பொய்கையில் வெப்ப தன்னார் வதனன் தாமரை யாரும் கண்ணார் இரண்டும் கரமீராரும் தூண் எனத் திரண்ட தோழீராரும் மானையிலாதி வான்படையும் கொண்டு அறுமுகக் கடவுள் அங்கு அவதரித்திடலும் மருகிய உம்பர் மகிழ்வுடன் கூடி அருமீன் களைப்பால் அழைத்தீரென்று அனுப்ப ஆங்கவர் முளையுண்டு அருமுகன் தானும் ஓங்கிய வளர்ச்சி உற்றிடு நாளில் விமலனும் உமையும் விடையுகந்தாறு தலைமகன் இருந்த சரவணத்தடைந்து முரகலர் குழலுமை முளைப்பால் ஊட்ட இருவரும் நின்பால் எடுத்தெடுத்தணைத்து தேவர்தம் படைக்கு சேனாபதி என காவல் கொண்டளிக்க கதிர்முடி சூட்டி அயில்வேல் முதற்பல ஆயுதம் கொடுத்து திசையெல்லாம் செல்லும் தேரும் ஒன்றுதவி பூதப்படைகள் புடைவரப் போய் நீ ஓதுரும் மௌனரை ஒரு திடுகென்று அனுப்ப இருளை பருகும் இரவியைப் போல தகுவரர் என்று அவரை சமரிடை முறுக்கி குறுகுப்பேர் பொருங்குன்றமுஞ்சூரன் மருமமுந்துளைபட வடிவேல் விடுத்தே யாவரும் வியப்புற இந்திரன் மகளாம் தேவகுஞ்சரியை திருமணம் புணர்ந்திட்டு அமரர் கோனுக்கு அமருலகளித்து குமரவேளும் குவலயம் விளங்க அமராவதியில் அமர்ந்தினிதிருந்தான் சமரவேலுடைச் சண்முகன் வடிவு கண்டு அமரர் மாதர் அனைவரும் மயங்கி எண்டரும் கற்பினை இழந்தது கண்டே அண்டரெல்லாம் அடைவுடன் கூடி மாதொரு பாகனை வந்தடி வணங்கி மறுமலர் கடம்பன் மாநகர் புகாமல் அருள் செய்ய வேண்டும் நீ அம்பிகாபதி என இமையவர் உரைப்ப இறையவன் தானும் குமரனை கோபம் கொண்டு முனிய காவல் கொண்டு அம்பினை கட்டறுத்தருளும் சேவலங்கொடியோன் தேசம் போகத்திருந்திலை உயாள் அருந்துயரைதி வருந்தி முன்னிற்க மங்கையை பார்த்து மங்கை நீதான் வருந்துதல் ஒழிகுதே அங்கையார் சூதறிந்தாடுவோம் பாவெனவென்றதும் தோற்றதும் விரும்புவர் யாரென குன்றமன் முலையாள் கூறிய சமயம் புற்றரவணிந்த புனிதனை காண அங்கூற்றனன் திருமாலூள் வினை வலியாற் சக்கிரபாணியைச் சான்றெனக் குறித்து மிக்கதோர் சூது விருப்புடனாட சாயக நேரும் தடநெடுங்கருங்கட் நாயகி வெல்ல நாயகன் தோற்ப இன்பவாயுதழுமை யான் வென்றேனென பெருமானும் யான் வென்றேனென ஒருவருக்கொருவர் உத்தரம் பேசி இருவரும் சாட்சி இவனை கேட்ப மாமனை வதைத்த மான்முகன் நோக்கி காமனேரித்தோன் கண்கடை காட்ட வென்ற நாயகி தோற்றாள் என்றும் தோற்ற நாயகன் வென்றான் என்றும் ஒன்றிய பொய்க்கரியுடன் அங்குரைப்ப
கன்றிய மனத்தொடு கௌரியங்குருத்து நோக்கிய நீரெந்தும் நுவந்திலை உண்மை வாக்கினில் ஒன்றாய் மனதினில் ஒன்றாய் மைக்கரியுரித்தோன் வதனம் நோக்கி பொய்க்கரியுரைத்த புண்மையினாலே கனலென வயிற்றிற்கடும் பசிகனற்ற நிலமிசை குருட்டு நெட்டுடற்பாம்பாய் கடகரி முகத்து கடவுள் வீற்றிருக்கும் வடதரு நிழலிற்கிடவெனச் சபித்தாள். முளரிகள் பூத்த முகில் நிறத்தூரு போய் துளவணிமரு மனம் துணை விழி இழந்தே ஆண்டரை கனத்தில் 1000 யோசனை நீண்ட பைப்பாந்த நட்டுடல் எடுத்து வளர்மறுப்பொன்றுடை வள்ளல் வீற்றிருக்கும் கிளர் சினையாலின் கீழ் கிடந்ததனால் திரிகடக்கரியின் திருமுகக் கடவுளும் வழிபடும் அடியார் வல்வினை தீர்த்தேளில் பெரு வடமரத்தின் கீழிருந்தான். கம்பமா முகத்து கடவுள் தன் பெருமையை அம்புவியோருக்கு அறிவிப்போமென உம்பர் உலகத்து 7 கன்னியர் தம்பநூலணியித்தாரணி வந்து கரிமுக கடவுளை கைதொழுதேத்தி கார்த்திகை கழித்த பின்னாளில் ஆர்த்த கலிங்கத்து அணிலை வாங்கி 21 இன்புறக் கட்டி ஒருபோது உண்டு ஒரு மனமாய் வேதத்தாதியும் பூமியில் எழுத்தும் ஆதி விநாயகர்க்கு ஆன எழுத்தும் 3 எழுத்ததனால் மொழிந்த மந்திரமும் தேர்ந்தரும் குழலியர் சிந்தையுட்சபித்தே உரை தரு 16 உபசாரத்தால் வரை மகன் மதலையை வழிபாடு ஆற்றி 24 இப்படி நோற்று மற்ற நாளங்கரமாமுகன் பிறந்த அற்றை நாட்சதயமும் 6ஆம் பக்கமும் சேரு அத்தினத்தில் தெளிவுணலாடி வாரண முகத்தோன் வரும் பெருங்கோயில் சீர்பெறமழகி திருவிளக்கேத்தி குலவு பொற்கலைகள் கொடுவிதானித்து மலர்பல கொடுத்திடு மாலைகளாற்றி கொலை புரிவடி வேட்குகற்கு முன் வருகை மலை முகக்கடவுளை மஞ்சனமாட்டி பொற்கலை நன்னூற் பூந்துகில் சாத்தி சொற்பெரு சந்தனச் சுகந்தம் பூசி செருந்தி சண்பகம் செங்கழு நீரோடு குருந்தி மல்லிகை கொங்கொடு பிச்சை கருமுகை புன்னை கடிகமள் பாதிரி மருவிரை ஞாழன் மகள் விருவாட்சி தாமரை முல்லை தலையவள் கொன்றை பூமலர் நொச்சி பூத்தமை குவளை காந்தல்லாத்தி கடம்பு செவ்வந்தி வாய்ந்த நல் இருக்கு மலர்கர வீரம் பச்சிலை நொச்சி படர் கொடியருகு முத்தளக்கூல முதலிய சாத்தி தூபதீபங்கள் சுகம் பெற கொடுத்தே அப்பம் மோதகம் அவளெல்லுருண்டை முப்பழம் தேங்காய் முதிர்மொழி கரும்பு சீனிதேன் சர்க்கரை செவ்விள நீருடன் பால் நறு நெய்த ஈர்ப்பருப்புடன் போவனகம் கற்பக கடவுள் கழித்திட திருமுன் பொற்புறப்படைத்து பூசனை பண்ணி 40 கண்டு நோலாதிருந்த பாப்புருவாகிய பஞ்சாயுதனும் யாப்பெரு கொங்கையில் யானும் நோற்பேனென ஆங்கவன் தனக்கு வேண்டுவது அளித்து பாங்கொடு இவ்விரதம் பரிந்து நோற்பித்தார். அண்டர் நாயகனாமங்கரனருளால் விண்டுவும் பண்டுள வேடம் பெற்றே விஞ்ஞைமா நகர் புகுந்து உமையோடு விமலன் கஞ்சனான் மலர்பதங் கைதொழுதிடலும் பஞ்சிமென் சீரடி பார்ப்பதி நெஞ்சின் வெஞ்சினமிருந்து விமலனை நோக்கி யானிடும் சாபம் நீங்கியதேதென மானடுங்கண்ணி மணிக்கதவடைப்ப விரையவன் இதற்கு காரணமேதென மறிகடத்துயிலும் மாயவன் உரைப்பான் பிறை மறுப்பொன்றுடை பிள்ளை அன்று எனக்கு தந்தருள் புரிந்த தவப்பயனீதென சிந்தை மகிழ்ந்து தேவர் தேவனும் பூங்கொடி அடைத்த
பொற்றால் நீங்க சாங்கு முன் உரைத்த சக்கரபாணி இக்கதை சொல்ல கணிசடையனும் மிக்க நல்விரதம் விருப்புடன் நோற்ற பின் மாதுமை அடைத்த வான்றால் நீக்கி நாதனை நணுகிட நம்பனும் நகைத்தான் நானோ வந்து நகையானது எனத்தேனாரும் மொழியால் தெளிய கூறென நன்மதி நுதலாய் நானிலம் தன்னில் உன்மகன் நோன்பின் உறுதியறிந்து சிந்தை மகிழ்ந்து சிரித்தேன் யானென அந்த மில்லரனை ஆயிலை வணங்கி பெருஞ்சூரவேல் போக்கிய குமரன் வரும்படியானும் வருந்தி நோட்பேன் என இறைவன் கதை சொல்ல ஏந்திலை நோற்ற பின் புறமட மகளை குலமணம் புரிந்தோன் சுடர் வடிவேலோன் தொல்வினை தீர்த்து தாதுமை வண்டுளன் தாமத்தானனை மாதுமையாளை வந்து கண்டனனே கண்ணனி கண்ணிலா கட்செவியாகென தன்னுறும் குழலுமை சாபம் இட்டதுவும் அக்குநூரணியும் மரன் முதலளித்த விக்கின விநாயக விரதம் நோற்று அதன் பின் சுடற்கதை ஏந்தும் துவளைய மாலையன் விடற்பணி உருவம் விட்டு நீங்கியதும் பரிவு கொள் கூத்துடை பரமனும் நோற்று கவுரி அன்று அடைத்த கபாடம் தீர்ந்ததும் வாசமென் குழலுடை மாதுமை நோற்ப தேசம் போகின செவ்வேள் வந்ததும் வானவர் நோட்டு வரங்கள் பெற்றதும் நாரத முனிவன் நவின்றிடக் கேட்டே இந்நிலம் தன்னில் இவ்விரதத்தை மன்னவர் வஸ்திர மாலி முன் நோட்டு காயத்தெழுந்த கடும் பிணி தீர்த்து மாயிரம் புவியின் மன்னனாய் வாழ்ந்து தடமுடைத்திலோத்தமை தனை மனம் புரிந்து மலவிடை போற்பல மைந்தரை பெற்று கடைமுறை வெள்ளியன் கைலையில் உற்றான் பரிவொடி விரதம் பாரகன் தன்னில் விரை கமல் நருந்தார் விக்கிரமாதித்தன் மறிகடற்புரி பெற வருந்தி நோற்றிடும் நாள் மற்றவன் காதன் மடவரல் ஒருத்தி விற்றிடுமுடையாள் இலக்கண சுந்தரி மெத்த அன்புடன் இவ்விரதம் நோட்பேனென அத்தன் தன்னில் அணிகளை சரித்து சித்தம் மகிழ்ந்து சில நாள் நோற்ற பின் நுற்ற நோன்பின் உறுதி மறந்து கட்டிய விளையை காரிகை அவிழ்த்து வற்றிய கொவ்வையின் மாடே போட அங்கது தலைத்து அலரும் தளிருமாய் பாங்குற ஓங்கி படர்வது கண்டு வெப்பம் சேரியில் போச்சிறை இருந்த பூப்பையில் குழல் சேர் பொற்றொடியொருத்தி அவ்வியல் இயலால் அவ்விடம் தன்னில் கொவ்வை அடகு கொவ்வாய் குறுகி இளையது கிடப்ப கண்டவள் எடுத்து குலை தவிழ் வரி விளை கோதைகை கட்டி அப்பமுடு அடைக்காய் அவை பல வைத்து செப்பமுடனே திருந்திலை நோற்றிட கரிமுகத்தன்னல் கருணை கூர்ந்து பண்டையில் இரட்டி பதமவளு கருள கொண்டு போய் அரசனும் கோயினுள் வைத்தான் விக்கிரமாதித்தன் விழிதுயல் கொள்ள உக்கிரமான உடை மணிகட்டி தண்டையும் சிலம்பும் தாளி நின்றொழிப்ப கொண்டல் போல் வரும் குஞ்சர முகத்தோன் மனமிக கலங்கு மன்னரமன் தன்னிடம் கனவினில் வந்து காரணமாக இலக்கண சுந்தரியின் மனையிருக்கில் கலக்கம் வந்திடும் களித்திடு புறத்தென துண்ணென எழுந்து துணைவியை நோக்கி கண்ணுறக் கண்ட கனவின் காரணம் அண்ணல் உரைத்திடும் அவ்வழி தன்னில் ஆனை குதிரை அவை பலமடிபுற மாநகர் கேடுறும் வகையது கண்டு இமைப்பொழுதும் இவளிங்கிருக்கலாகாது என அயற்கடையவனும் அகற்றிய பின்னர் மணிகண்டனது மனை புகுந்திருப்ப மணியும் முத்தும் வலிய கல்லாய் விட அணிலை தன்னை அவனும் அகற்ற உழவர் தம்மனையில் உற்றவளிருப்ப வளர் பயிரழிந்து வளம் பலகுன்ற அயன்மனை
அவரும் அகற்றிய பின்னர் குயவன் மனையில் கோட்கொடி செல்ல குயவ கலமுடைந்து கொள்ளை போக அயற்கடை அவனும் அகற்றிய பின்னர் தூசு தூயதாக்கும் தொழிலார் மனை புக தூசுகள் எல்லாம் துணிந்து வேறாக தூசரும் அவனை தூரம் செய்ய மாலைக்காரன் வளமனை புகழும் மாலை பாம்பாம் வகையது கண்டு ஞானமெல்லாம் நடுந்தவன் வந்துதித்தாய் சாலவும் பாவி நீதான் யாரென வெம்மென மிகவும் விமுனிவுராமனை அவனும் அகற்றிய பின்னர் அவ்வை தன்மனை அவள் புகுந்திருப்ப அவ்வை செல்லும் மகங்கள் தோறும் வைதனர் எறிந்தனர் மறிய தள்ளினர் கைகொடு குற்றினர் கண்டோர் பழித்தனர் அவ்வை முண்டுதன் அகமதிற் சென்று இவ்வகை கன்னி நீ யாரென வினவா காத்தாண்டு உலகு கருணையோடாண்ட மாத்தாண்டராசன் மகள் ஒருத்தி எல்லாருக்கும் மூத்தாள் இலக்கண சுந்தரி சொல்லு விக்கிரம சூரியன் மனையென சீர்கிடைந்த தெரிவியை நோக்கி நீரது கொண்டு நில மெழுகுடு என சாணி எடுத்து தையலும் சென்றாள் சாணி உளுத்து தண்ணீர் வற்றி பேணிய புழுவாய் பெருகும் தோன்றமானோர் விழியாள் வருந்துதல் கண்டு தானே சென்று சாணி எடுத்து தண்ணீர் கொணர்ந்து தலைமழுக்கிட்டு மண்ணிய வீட்டின் மணி விளக்கேற்றி புத்தகம் எடுத்து வாவென புகழ புத்தகம் பாம்பாய் பொருந்தி நின்றாட மெத்தவுள் நடுங்கி வீழ்ந்தவள் கிடப்ப கொவ்வையங்கனிவாய் கோதையை விளக்கி அவ்வைதானே அகமதிற் சென்று புத்தகம் எடுத்து பொருந்த பார்த்து வித்தக நம்பி விநாயகமூர்த்தி கற்பக பிள்ளை செய்காரியம் இதுவென உத்தமி அவ்வை உணர்ந்து முன்னறிந்து தவனறி பிழைத்த தையலை நோக்கி நுவலரும் விநாயக நோன்பு நோற்றிடுமென கரத்து மூளிலை காப்பு கட்டி அப்பமும் அவலும் மாம்பல பண்டமும் செப்பமதாக திருமுன் வைத்தே அவ்வை கதை சுட ஆயுளை கேட்டு மத்தக களேட்டின் மகாவிரதத்தை வித்தகமாக விலங்கிலை நோட்டு கற்பக நம்பி கருணை பெற்று அதன் பின் சக்கரவாள சைனியத்தோடு விக்கிரமாதித்தன் வேட்டையிற் சென்று தானும் சேனையும் தண்ணீர் விரும்பி எவ்வகை செய்வோம் என உளம் மெலிந்தே அவ்வை தன்மனை அங்கவன் அணுக எதும் தாகமும் முளைப்பும் கண்டு செவ்வே அவற்றை தீர்க்க எண்ணி இலக்கண சுந்தரி என்பவள் தன்னை அப்பமும் நீரும் அரசற்கு அருளென செப்பிய அன்னை திருமொழிப்படியே உன்னீர் கரகமும் ஒரு பணிகாரமும் பண்ணோர் மொழியாற் பார்த்திபற்குதவ ஒப்பருபடையும் உயர்படை வேந்தனம் அப்பசி தீர அருந்திய பின்னர் ஆனை குதிரை அவைகளும் உண்டு தானது தொலையாத் தன்மையைக் கண்டே அவ்வகை சமைத்தனி யாரெனவ அவ்வலங்குழலாள் மௌனமாய் நிற்ப அவ்வைதான் சென்று அரசற்குரைப்பாள் கணபதி நோன்பின் காரணங்காணிது குணமுடை இவளும் குலமனையாட்டி இலக்கண சுந்தரி என்று அவ்வை கூற மங்கையை நோக்கி மனமிக மகிழ்ந்து திங்கனோர் வெள்ளிச்சி விகையிலேற்றி கொண்டு ஓர் புகுந்தான் கொற்றவேந்தனும் ஒன்றொடியாரின் உயர்பதமுதவினன் சிந்துரனுதலார் சென்று அடிபணிய சுந்தரி இருந்தாள் சுகத்துடன் மகிழ்ந்தே. முட்டும் காப்பு கரும்பு மிளநீரும் காரல்லும் தேனும் விரும்பும் அவள் பலவும் மேன்மேல் அருந்தி குணமுடையனாய் வந்து குற்றங்கள் தீர்க்கும் கணவதியே இக்கதைக்கு காப்போம். திருவிளங்கு மான்மருகா சேவல் தனிலேறி வரும் மரந்தான் நின்றருளும் மைந்தாம்
முருகனுக்கு முன் பிறந்த யானை முகவா உனை தொழுவேன் என் கதைக்கு நீ என்றும் காப்போம். நூற்பயன். பொன்னு மிகும் கல்வி மிகும் புத்திரரோடு பொருளும் மண்ணு நவமணியும் வந்தணுகும் உன்னி ஒரு கொம்பின் யானை முக உத்தமனார் நோன்பின் திருக்கதையை கேட்கச் சிறந்து பொற்பனைக்கை முக்கண் புகர் முகத்து பொன்மௌலி கற்பகத்தின் நோன்பின் கதை தன்னை சொற்பெருக கற்றவரும் நோற்றவரும் காதலித்து கேட்டவரும் பெற்றிடுவர் கற்பகத்தின் பேறு. வெள்ளை எருதேறும் விருசடையோன் பெற்றெடுத்த பிள்ளையார் நோன்பின் பெருங்கதையை உள்ளபடி நோற்றோர் மிக வாழ்வார் நோலாது அருகிருந்து கேட்டோர்க்கும் வாராது கேடு. சூலிலார் நோற்கிற் சுரரை மிகப் பெறுவார் சாலமிகும் வெங்கலியார் தாம் நோற்கில் மேலை பிறப்பெல்லா நல்ல பெருஞ்செல்வமெய்தி சிறப்பிலே வாழ்வார் சிறந்து. பிள்ளையார் கதை முற்று பெற்றது. திருச்சிற்றம்பலம்.